அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் எஸ்கே இஸ்லாம். இன்ஷா அல்லாஹ் நாம் இன்னைக்கு பார்க்க போவது குர்ஆன் வெளிப்பட்ட மாதம். இந்த மாதத்தில்தான் குர்ஆன் முதலாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெளிப்பட்டது. அதனால் இது மிக புனிதமான காலம். இரண்டாவது, நோன்பு ஃபாஸ்ட் கடைப்பிடிப்பு. ரமலானில் முஸ்லிம்கள் விடியற்காலையிலிருந்து மாலை வரை நோன்பு இருப்பார்கள். இதன் நோக்கம் தன்னடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல், பசி தாகம் அனுபவித்து ஏழைகளின் நிலையை உணருதல், அல்லாவின் பயம் தக்வா அதிகரித்தல். 3. பாவ மன்னிப்பு பெறும் மாதம். இந்த மாதத்தில் செய்யும் நல்ல செயல்களுக்கு அதிக நன்மை கிடைக்கும். தொழுகை, துஆ, தர்மம், சகாத், சதாக்கா மூலம் பாவங்கள் மன்னிக்கப்படும். 4. லைலத்துல் கத்ர் பெரும் இரவு. ரமலானின் கடைசி 10 நாட்களில் வரும் லைலத்தல் கத்ர் இரவு 1000 மாதங்களைக் காட்டிலும் சிறந்தது என்று கூறப்படுகிறது. 5. ஒற்றுமை மற்றும் சமுதாய உணர்வு. குடும்பத்துடன் இப்தார் நோன்பு திறப்பு, பள்ளிவாசல் தொழுகை, தராவீஹ் போன்றவற்றால் சமூக உறவு வலுப்படும்.